கருசாமி கருசாமி வாங்கினா போதாது. அதுக்கப்புறம் கங்கம்மா இருக்காங்க. பெண் தெய்வத்துக்கான ஒரு அடி. பெண் தெய்வத்துக்கு கங்கம்மா. கங்கம்மாடி அடிச்சிட்டோம், நம்ம கூழ ஊத்திட்டோம், எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சிட்டோம். நம்ம வாலிபரெல்லாம் டான்ஸ் ஆடணும் இல்லையா, அவங்களும் ஒரு அடி வந்து அப்பயே நம்ம உற்சாகமா இளைஞரெல்லாம் ஆடு அப்பயே ஒரு அடி தேர்ந்தெடுக்க சினிக்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்தாடி அப்படிலாம் நடடி சொல்லுவாங்க. ஒத்தாடி முடிச்சுட்டா நம்ம டான்ஸ் ஆடுறது 2 அடி காட்சி காமிச்சிடும். நிறைய அடி இருக்கு, அது சொல்ல டைம் இல்லை. அதே மாதிரி திருமணம் நடக்கும்போது திருமணம் ஊர்வலத்துக்கு ஒரு வார்த்தை இருக்கு. இதே போல பாத்தீங்கன்னா திருமணம் கோயில் திருநா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சிவன் பார்வதி ஆட்டம், நம்ம 1ஆம் பாகத்தையும் 2ஆம் பாகத்தையும் வந்து சிவன் பார்வதி ஆட்டமா நம்ம எடுத்துக்கோ. எப்பயுமே 1ஆம் பாகம். இதுலயே பாகம் 2ஆம் பாகம். இதுலயே பாத்தீங்கன்னா 3ஆம் பாகம். அதுக்கப்புறம் எந்த அடி பாத்தீங்கன்னா இறப்பு அடி அல்லது ஹரிச்சந்திர அடி. இறப்புக்கு ஒரு அடி இருக்கு, நம்ம ஹரிச்சந்திர பூசைக்கு ஒரு அடி இருக்கு. இறப்பு அடி ஹரிச்சந்திர அடி. வாசிக்கக்கூடிய அடி. இது போல நம்ம மூதாதையர்கள் வந்து இப்போ இந்த தமுக்குன்ற ஒரு இசைக்கருவி இருக்கு இல்லையா, இந்த சமுக்கு இசைக்கருவி வந்து நம்ம ஒரு இடத்துல வாச்சோமா அது 8 ஊர் தாண்டி கேட்கும். இது பழமொழி. ராமேஸ்வரத்தில் இருக்கிற கோயிலில் இருக்கிற தமுக்கு அடிச்சா இளைஞர்கள் இருக்கிற தமிழர்களுக்கு கேட்குமா, ராமேஸ்வரம் கோயிலில் பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 8 ஊர் தாண்டி கேட்கும். அப்படின்னா நம்ம இப்போதைக்கு 8 கிலோமீட்டர் தாண்டி வாசிக்கணும், சவுண்டு கேட்கணும், தீக்குச்சி வேண்டிதான். ஸோ இந்த தமுக்கில் வந்து கல்யாணத்தாடி வாசிக்கும் போது ஏதோ ஒரு ஊரில் கல்யாணம் நடக்குது. அதே போல் கோயில் ஃபங்க்ஷன் வாசிக்கும் போது ஏதோ ஒரு ஊரில் கோயில் ஃபங்க்ஷன் நடக்குது. அதே மாதிரி இறப்பு நிகழ்வுக்கான வாத்தியம் வாசிக்கும் போது ஏதோ ஒரு ஊரில் இறப்பாகிக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இசைக்கும் ஒரு அர்த்தம் வந்து தமிழர் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த தொன்மையான பெரிய மேல கலையை வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுப்பகுதியில் இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் பரவலாக வாசிக்கக்கூடிய ஒரு கலை. இந்த கலையை இவ்வளோ தூரம் மேடை ஏற்றுற எங்கள் ஐயா தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கனிமொழி அம்மா அவர்களுக்கும் கலை பண்பாட்டுத்துறைக்கும் இந்த பொன்னான நேரத்தில் எங்கள் கலைக்குழு சார்பாக மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஒப்பாரி பாடி உங்களை யாரும் நாங்கள் அழ வைக்க மாட்டோம். நீங்கள் கேட்டிருக்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஒரே ஒரு ஒப்பாரி, ஒரு 5 நிமிட ஒப்பாரி, இது வந்து உங்களை அழ வைக்கிறதுக்காக இல்லை, இதுவும் ஒரு கலை. இந்த கலையும் வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக ஒரே ஒரு ஒப்பாரி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஒப்படி இந்த மேடலை பாடுங்க. எனக்கு வடக்க தெரியுதுப்பா, எங்களை பெற்றம்மா, எனக்கு வடமதிர கோபுரமோ, எம்மா எனக்கு வடமதிர கோபுரமோ, எங்களை பெற்றம்மா, நீ பெத்தன வட்டமான முள்ளரும்பு, எம்மன வட்டமான முள்ளரும்பு,
ஓ எங்களை பெற்றம்மா நாங்க வாடி வதங்குறோமே எம்மா நாங்க வாடி வதங்குறோமே ஓ எங்களை பெற்றம்மா உடைய வாசம் வர அஞ்சரமே எம்மா எனக்கு தெருக்க தெரியுதுமா ஓ எங்களை பெற்றம்மா எனக்கு தென்மதிர கோபுரமோ எம்மா எனக்கு தென்மதிர கோபுரமோ நீ பெற்றெடுத்த பொண்ணு எம்மா நான் திட்டமான முள்ளரும்ப எம்மா நான் திட்டமான முள்ளரும்ப ஓ எங்களை பெற்றம்மா நாங்க தேங்கி வாடுறோமே எம்மா நாங்க தேங்கி வாடுறோமே ஓ எங்களை பெற்றம்மா உன்னுடைய தெருவு வர அஞ்சரமே உன்னுடைய தெருவு வர அஞ்சரமே ஆசைப்பட்டு அழுதுட்டாங்க பணத்துல டான்ஸ் ஆடினேன் உனக்காக இந்த அடி அடி போறோம் தயவு செய்து நீ ஏன் டான்ஸ் ஆடினோம் இந்த டான்ஸ் ஆடினோம் அழுகிறதுக்கான ஃபங்க்ஷன் இல்லை